ஹாய் மக்களே, மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் சிறுமலையில் இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு இன்றைக்கி 60 வயசு 50 வயசு ஆக போகுது. இவங்க தான் வந்து ஓனரு, இந்த விவசாயி. அந்த விவசாயிக்கு இவங்கெல்லாம் வேலை பார்க்க வந்திருக்காங்க. இவங்களும் சம்சாரி தான், ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், காயை எடுத்து இன்றைக்கி மூட போடுறதுக்கு காலையில் 9 மணிக்கு வந்தால் இவ்வளோ நேரம் ஆயிடுது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்தது தான் இந்த அவளுடைய மகசூல். இந்த மகசூல் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விவசாயி வந்து இந்த சம்சாரிகளை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை வாரியெல்லாம் இந்த சம்சாரிகள்கிட்ட இந்த சம்சாரிகிட்ட எல்லோரும் எல்லாம் வேலைக்காரவங்கெல்லாம் ஏமாற்றி வேலை வாங்குறாங்க. ஓனரை ஏமாற்றி சம்சாரியை டிமிக்கி அடிக்கிறாங்க. பாருங்கள், இப்படி சம்சாரிகளுக்கு, இப்படி விவசாயிக்கு இப்படி சம்சாரி கிடச்சா எப்படி அவங்க முன்னேறுறது? இன்னைக்கு வந்து சம்பளம் ஒவ்வொருத்தருக்கும், ஒரு ஃபேமிலி வந்து ஒரு காலையில் 9 மணிக்கு போய் சாயந்தரம் 4 மணி 5 மணி ஆயிடுது. ஒரு ஃபேமிலி போய் வந்தாங்கன்னா 500 600 சம்பளம் வந்துருச்சு. 900 லேடிஸ்க்கு 500, இவங்களுக்கு 600, 400 500. ஒரு ஃபேமிலி வேலைக்கு போனால் அவங்களுக்கு வந்து 900 ரூபா சம்பளம் வந்துருச்சு. அப்படி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அந்த காசை வாங்கி அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி ஒரு நாளைக்கு செலவே வந்து 1000 ரூபா வந்துடுது. அப்படி உள்ள சூழ்நிலையில் அதனால் அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. பாருங்கள், எல்லோரும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இல்லாத ஏரியாவில் அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க இன்றைக்கி உட்காந்து அன்னைக்கும் அதே நிலமை தான், இன்றைக்கும் அதே நிலமை தான் அவருக்கு. அன்னைக்கு இருந்து கஷ்டப்படுறாரு, இன்ன வரைக்கும் அவர் கஷ்டம் தீரல. அவரும் கஷ்டத்தோட கஷ்டமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பாருங்க, வாங்க எல்லாரும் இங்கிட்டு வாங்க. எல்லாரும் பாருங்க, ஒத்தையா இருந்தாலும் கூட்டத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்காங்கன்னு பாருங்க. இந்த கூட்டத்தை நினச்சி இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இந்த விவசாயிக்கு வந்து இதை விவசாயியோட நிலைமையை பார்த்து அடுத்த விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மகசூலை எடுக்கிறாங்கன்றதை பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு இதை அடுத்த சம்சாரிகளும் இதே மாதிரி உழைச்சி அவங்களும் பலனை பெறணும் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் கொடுங்க. பாருங்க, எல்லாம் வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க கடைசியில் எங்கள் அப்பா உங்க அப்பாலே முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா.